உலகளாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சீலம்படி வாழ்த்தி வணங்குவோம். காகத்தை வாகனமாய் கொண்டவனே, காகம் ஏறும் கருணாக ஈஸ்வரனே, கருணையின் வடிவமே, காப்பவனே போற்றி. ஓம் குச்சனூர் சுயம்பு சனீஸ்வரா போற்றி போற்றி போற்றி. அன்பார்ந்த மெய்யன்பர்களே, ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு ஸ்தலம் உண்டு. ராகு என்றால் திருநாகேஸ்வரம், சூரியன் என்றால் ஆடுதுறை, அதே போல் கேது என்றால் கீழப்பெரும்பள்ளம், சுக்கிரன் என்றால் கஞ்சனூர். இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு ஸ்தலம் உண்டு. அதேபோல் குச்சனூருக்கு சனீஸ்வர பகவானுக்கு என்று ஒரு தனி ஸ்தலம். இங்கே சனி பகவான் சுயம்புவாக இருக்கார். சுயம்பு என்றாலே தானாக பூமியிலிருந்து உருவாகிறதுக்கு பேர் சுயம்பு என்பது பொருள். சுயம்பு என்பது உருவம் இருக்காது. குளவிக்கல்லாக இருக்கும், குத்துக்கல்லாக இருக்கும், புத்தாக இருக்கும், தூணாக இருக்கும். இங்கு ஒரே தூணாக இருக்கும் ஐயனுக்கு மஞ்சனை காப்பு என்ற ஒரு காப்பு. அந்த சாமி மேலே மெரூன் கலரில் இருக்கிறது குங்கும கலரில் இருக்கிறது மஞ்சனை காப்பு என்ற ஒரு காப்பு சுவாமி மேலே சாத்துக்குடி பண்ணப்பட்டு பிரம்மா விஷ்ணு சிவன் மும்மூர்த்திகள் ஐக்கியம் என்பதற்காக அந்த 6 கண்கள் இடப்பட்டுள்ளது. சூரியனுடைய மகன் ரகு வம்சம் அப்படிங்கிறதுக்காக நாமம் இடப்பட்டுள்ளது. ஈஸ்வர பட்டம் வாங்கினதுனால இந்த ஈஸ்வர கிரீடத்தில் விபூதி அணியப்பட்டுள்ளது. 4 கரங்கள் 2 பாதங்களாக அரூபிய உருவமாக்கி வழிபடுறோம். மற்ற இடத்துல நவகிரகத்தோடு இருக்கும் சனி பகவான் இங்கே தனித்து தான் தோண்டியாக இருப்பது தனி சிறப்பு. மற்ற கோயிலில் தண்டிக்கக்கூடிய தெய்வமாக இருக்கார். இங்கே அனுகிரக மூர்த்தியாகவும் அருள்பாலிக்கக்கூடிய தெய்வமாக இருக்கார். பக்கத்தில் இருக்கிறது உற்சவமூர்த்தி. உற்சவ காலங்களில் வெளியே புறப்பாடு வர்றவர். மூலவர்ங்கிறது எப்பயுமே மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர். உற்சவர்ங்கிறது திருவிழா காலங்களில் அந்தந்த மண்டபப்படியில் போய் வரக்கூடியவர். இப்போ நீர் சம்பந்தப்பட்ட அவசியம் பூரா உற்சவமூர்த்திக்கு பால், பன்னீர், திருமஞ்சன பொடி, மஞ்சள் பொடி, இளநீர், மாப்பொடி, சந்தன விஷயம் பூரா உற்சவமூர்த்திக்கு உண்டு. மூலவருக்கு வாரத்தில் ஒரு நாள் தைலாபிஷேகம் எண்ணெய் காப்பு சாத்துக்குடி பண்ணப்படும். உற்சவருக்கு வாரத்தில் வியாழக்கிழமை காலை 8 மணிக்கு அபிஷேகம் நடைபெறும். விருப்பப்பட்டவங்க சேர்ந்து பணம் கட்டி பண்ணுறவங்க பண்ணிக்கலாம். இப்போ திருநள்ளாருக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருநள்ளாறில் தர்பானீஸ்வரர் அப்படின்னு சிவன் ஸ்தலத்தில் உபசன்னதியாக இருக்கார். அங்கே ஈஸ்வரன் ராஜாவாக இருக்கார், இங்கே சனீஸ்வரனே ராஜாவாக இருக்கார். 2வது ஸ்தலத்துக்கு ஒரு தனி சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, சனி பகவானுக்கே பிரம்மகத்தி தோஷம் பிடிச்சி நிவர்த்தியானது இந்த இடம். அதனால் வரணும்னு பிராப்தம் இருந்தாதே இந்த கோயிலுக்கு வர முடியும். நினச்ச உடனே வந்துட முடியாது. இவரை மாதிரி ஒரு அனுகிரகமூர்த்தி யாரும் கிடையாது. வழிபாடு பண்ணிட்டோங்கிறதுக்காக தண்டனையை தள்ளுபடி விட மாட்டார். தண்டனையும் கஷ்டத்தை அனுபவிச்சுட்டே ஆகணும். ஆனால் அந்த வழிபாடு பண்ணினதுக்காக தாங்கக்கூடிய மனோதடத்தை தருவார், சமாளிக்கக்கூடிய ஒரு மன வலிமையை கொடுப்பார். அந்த காலகட்டத்தில் அந்த கிரகதோஷம் முடிஞ்ச உடனேயும் பொங்கு சனியில் சுபிட்சத்தை வாரி வழங்கிட்டு போவார். அதையும் சொல்லுவாங்க, சனியை போல் கொடுப்பாரும் இல்லை, சனியை போல் கெடுப்பாரும் இல்லை, சனி கொடுத்தால் யார் தரப்போம் சொல்ல வழக்கத்தில் வந்தது. மற்ற இடத்துல நவகிரகத்தோடு இருக்கும் சனி பகவான் இங்கே தனித்து தாந்தோடியாக இருப்பது தனி சிறப்பு. சனி பகவானை பொறுத்த மட்டும் தான தர்மம் பண்ணணும். நம்ம யாருமே மனசார யாருக்கும் தான தர்மம் பண்ண மாட்டோம். அப்போ தெய்வத்தின் பேரால் ஒரு பயமுறுத்தினாத்தே நீங்கள் தான தர்மம் பண்ணுவீங்க. அதுக்காகத்தே வர்றவங்க அந்த ஊனமானவங்க, குஷ்டரோகி, வயது முதிர்ந்த ஆள்களுக்கு நம்மளால் முடிஞ்சது தான தர்மம் பண்ணணும். அதுக்காக நான் உங்களை போய் 1000கணக்கில் 100கணக்கில் நான் கொடுக்க சொல்லலை. அவங்களுக்குள்ளே சாப்பாடு கொடுத்தா ஒரு சாப்பாடை வாங்கி கொடுங்க. இல்லையா ஒரு 10 ரூபாயை கையில் கொடுத்துட்டு போங்க. அவங்க நல்லா இருந்து சொன்னால் நான் நல்லா இருப்போம். எத்தனையோ பேர் வறுமையில் இருப்பாங்க, நல்ல கல்வியாளராக இருப்பான், நல்லா படிக்கக்கூடியவனாக இருப்பான். அவனுக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு உதவியை பண்ணலாம். ஏழ்மையில் இருப்பான், அவனால் படிக்க முடியாது. அவனுக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு உதவியை பண்ணால் சனி பகவான் சந்தோஷம் அடைவார். அதுக்காக அவனுக்கு 1 லட்ச ரூபா ஃபீஸ் கட்டணும்னா அந்த 1 லட்ச ரூபா நம்ம ஒருத்தர் மட்டும் கட்ட முடியாது. நம்மளை மாதிரி ஒரு 10 பேர், ஒரு 20 பேர் சேர்ந்து அவனுக்கு வசூல் பண்ணி அவனை ஃபீஸை கட்டி அவனை படிக்க வச்சோம்னா அவனுடைய வாழ்க்கை தரம் நல்லாயிருக்கும், நம்மளுடைய நாடும் நல்லா வளர்ச்சி அடையுங்கிறது ஒரு சத்தியம். இது குளிங்க நாடு என்பது இந்த பகுதிக்கு பெயர். குளிங்க நாடுனா அந்த காலத்தில் சின்ன சின்ன சிற்றரசர்கள் நிறையா இருப்பாங்க. இப்போ எப்படி பாண்டிய மன்னன்னா பாண்டிய மன்னனுக்கு கீழே நிறைய சிற்றரசர்கள் இருப்பாங்க. அது மாதிரி இது குளிங்க நாடு அப்படின்னு ஒரு நாடு இந்த பகுதிக்கு பேர். போடிக்கு கீழ்புறம் உள்ளது கூட குளிங்க நாடுங்கிறது ஒரு நாடு இருந்திருக்கு. அந்த நாட்டை ஆளக்கூடிய மன்னன் தினகர மன்னன். அவனுக்கு ஒரு சின்ன குறை, குழந்தை பாக்கியம் இல்லை. அப்போ அவன் நாட்டில் நல்ல செல்வ செழிப்போடு இருக்கிற மக்களுக்கு நல்ல நிம்மதியான ஒரு வாழ்வாதாரத்தை கொடுக்குறங்கிறதுக்காக அவனுடைய நல்ல எண்ணத்தை பாராட்டி தேவலோகத்திலேருந்து அவனுடைய அரசவைக்கு
நடனமாட தேவலோக மாதர்கள் வர்றாங்க. அப்போ அந்த தெய்வேந்திரன் என்ன சொல்லிடுறான், மன்னன் கொடுக்கக்கூடிய சன்மானத்தை நீங்கள் எது வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தெய்வேந்திரன் சொல்லிடுறேன். அப்போ அந்த தேவலோக மாதர்கள் வந்து கேட்குறாங்க, ஏன் சன்மானத்தை வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப, பிள்ளை இல்லாதவங்ககிட்ட சன்மானம் வாங்கினா உங்களுக்கு மோட்சத்தில் இடம் இருக்காது அப்படின்னு சொல்லி தெய்வேந்திரன் சொல்லிடுறார். அப்போ வந்து தேவலோக மாதர்கள் ஆடி முடிக்கிறாங்க. முடித்த உடனே மன்னன் சன்மானத்தை கொண்டு வரும்போது வாங்க மறுத்துடுறாங்க. என்ன காரணம்னு கேட்குறப்ப, இந்த மாதிரி உங்கள்கிட்ட பிள்ளை இல்லாதவங்க வாங்கினா எங்களுக்கு மேலோகத்தில் இடம் இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லி தெய்வேந்திரன் சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு விவகாரம் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, நீ ஊரில் இருக்க எல்லா குழந்தையும் எடுத்து வளர்த்து வா, ஒரு பக்கத்துக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு சம்பவம் நடக்கும், அந்த சம்பவத்துக்கு பின்னாடி உனக்கு ஒரு குழந்தை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தேவலோக மாதர்கள் மறைஞ்சிடுறாங்க. அதே மாதிரி மன்னன் வந்து ஊரில் இருக்க ஒரு குறிப்பிட்ட குழந்தைகள்லாம் எடுத்து வளர்த்து வரும்போது ஒரு கிராமத்தில் சூரிய கலையோட ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தையை வளர்க்கக்கூடிய வசதி வாய்ப்பு அந்த ஏழை தம்பதிகளிடம் இல்லை. அப்போ அங்கே இருக்கவங்க சொல்கிறாங்க, நம்ம மன்னன் எல்லா குழந்தையும் எடுத்து வளர்க்குறானே, உன்னுடைய குழந்தையை கொண்டு போய் கொடுப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப, அந்த குழந்தையை எடுத்துக்கிட்டு வரும்போது ஒரு குறிப்பிட்ட தொலைக்கு அங்கிட்டு வர்றப்ப ராணியினுடைய மார்புள்ள பால் சுரக்குது. அப்போ அந்த தேவலோக மாதர்கள் குறிப்பிட்ட குழந்தை, அந்த குழந்தைன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய வந்து சுடிகாரம் எடுத்துக்கிறாங்க. மீத குழந்தைகளுக்கெல்லாம் பொருளுதவி கொடுத்து அனுப்பிச்சிடுறாங்க. வளர்ப்பு மகனுக்கு சந்திரபதனன் பேர் சுட்டி வளர்த்து வராங்க. அடுத்த வருஷம் மறு வருஷமே ராணிக்கும் ஒரு குழந்தை பிறந்துருது. அந்த குழந்தைக்கு சதாகன் பேர் சுட்டிடுறாங்க. சந்திரபதன் சதாகன் 2 பேர்த்தையும் சத்திரிய தர்மப்படி வாழ் வச்சு குதிரை ஏற்ற எல்லாம் கற்றுத்தராங்க. கற்று தந்துட்டு யாருக்கு ஒரு முடிசூட்டணுங்கிற ஒரு காலகட்டம் வர்றப்ப தன்னுடைய வளர்ப்பு மகனான சந்திரபதனுக்குத்தே முடிசூட்டணும்னு சொல்லி தினகர மன்னன் சொல்கிறேன். அப்போ மற்றவங்களாம் சொல்கிறாங்க, பெத்தமை இருக்கிறப்ப வளர்ப்பு மகனுக்கு முடிசூட்டக்கூடாதுன்னு சொல்லி அப்படின்னு சொல்லி எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அப்போ சந்திரபதன் அங்கே இருக்க பெரியவர்கள் ஜோதிடர்களை கலந்து ஆலோசிக்கிறப்ப, என்ன காரணம், எங்கள் அப்பாவுக்கு என்ன வயசாகலையே இப்போயே முடிச்சுட்டு வைக்க நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப, இந்த மாதிரி உங்கள் அப்பாவுக்கு வந்து 7 நாட்டு சனி ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப, செண்பகநல்லூர்னு ஒரு ஊர் இருக்குது, அந்த ஊரில் போய் நீ சனி பகவானை நினச்சி தியானம் பண்ணு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதே மாதிரி அந்த செண்பகநல்லூருக்கு வந்து நடந்த கானகத்தில் சனி பகவானை நினச்சி முதல் முறையாக சந்திரபதன் தியானம் பண்ணுறான். தியானம் பண்ணும்போது முதல் முறையாக சனி பகவான் அவனுக்கு காட்சி தர்றாரு. காட்சி தந்து என்ன அப்படின்னு கேட்குறப்ப, எங்கள் அப்பா பிடிச்சிருக்க கிரகதோஷம் என்னைத்தையும் பிடிக்கணும்னு சொல்லி மாதாடுறேன். போட்டதே மாற்றம் கிடையாது, என்னை நினச்சி நீ தியானம் தவம் பண்ணதுனால உன்னுடைய எண்ணத்தை பாராட்டி அந்த 7.5 வருஷத்தை வேணால் 7.5 மாதமாக குறைச்சிக்கிறேன்னு சொல்லிட்டு மறைஞ்சிடறாரு. மீண்டும் அரண்மனைக்கு போகிறேன். அரண்மனைக்கு போய் அவருக்கு பிடித்த பொருட்கள் என்னென்னு கேட்குறேன். அப்போ இரும்புனால ஒரு லிங்கம் செஞ்சுக்கிட்டு பூஜைக்கு தேவையான பூசணிக்காய், கரும்பு, எள்ளு, கீரை, உளுந்து எல்லாம் படையல் பண்ணி எடுத்துக்கிட்டு மீண்டும் அந்த முன்ன தவம் பண்ண இடத்துக்கே அந்த அடர்ந்த கானகத்துக்கே வந்துடுறேன். வந்து அந்த இரும்புலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி வச்சுட்டு அது முன்னாடி இந்த பூசணிக்காய், எள்ளு, கீரை எல்லாத்தையும் படையல் பண்ணி வச்சு தியானம் பண்ணுறேன். தியானம் பண்ணும்போது 2வது முறையாக சனி பகவான் காட்சி கொடுக்குறாரு. காட்சி கொடுக்குறப்ப சனி பகவானுடைய காலை பற்றி கொண்டு எங்கள் அப்பாவை பிடிச்சிருக்க கிரகதோஷம் என்னைத்தையும் பிடிக்கணும்னு சொல்லி வாதாடுறேன். அப்போ சனி பகவான் மனம் இறங்கி அவனையே பிடிக்க ஒப்புதல் சந்திரபதனமே பிடிக்க ஒப்புதல் தர்றாரு. அப்போ அடுத்தவனுக்கு பிடிச்சிருந்த கிரகதோஷத்தை நீ ஏற்றுக்கிறங்கிறதுனால உன்னை நல்ல எண்ணத்தை பாராட்டி நல்ல உள்ளத்தை பாராட்டி அந்த 7.5 மாதத்தையும் 7.5 நாளிகை ஆக்கிறேன்னு சொல்லிட்டு மறைஞ்சிடறாரு. மீண்டும் அந்த 7.5 நாளிகையில் வந்து நீ 7.5 வருஷத்தில் படக்கூடிய கஷ்டத்தை இந்த 7.5 நாளிகைனா 3.5 மணி நேரம், இந்த 3.5 மணி நேரத்தில் நீ 7.5 வருஷத்தில் படக்கூடிய கஷ்டத்தை நீ படணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதை நீ இப்போ ஏற்றுக்கிட்டாலும் சரி, நடுமையில் ஏற்றுக்கிட்டாலும் சரி, முதுமையில் ஏற்றுக்கிட்டாலும் சரி, உன்னுடைய வாய்ப்புதே அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்போ சந்திரபதன் வந்து சனி பகவான்ட்ட நான் அதை இப்போயே அந்த கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிற தயார் அப்படின்னு சொல்லி சத்தியம் கொடுத்துட்றேன். அப்போ சந்திரபதனுக்கு தினகர மன்னனுக்கு பிடித்த இந்த கிரகதோஷம் சந்திரபதனை பற்றி கொண்டது. அப்போ 2 அடர்ந்த கானகத்தில் நள்ளிரவில் ஒரே தியானத்தில் உட்காந்துடுறேன். அப்போ அண்ணனை காணாமல் சொல்லிட்டு சதாகன், சின்ன இளவரசன் சதாகன் ஓடியாடுறப்ப களைப்பு மயக்கத்தில் ஒரு ஆர்ணியத்தில் ஒரு வனத்தில் ஒரு இடத்துல படுத்துறேன். 2 பேர்த்தையும் காணாமல் சொல்லிட்டு அரசன் வந்து காவலாளிகளை ஏவி விட்டு பார்க்குறேன். அப்போ சந்திரபதன் தவம் பண்ணுற இடத்துல வந்து பார்க்குறப்ப சின்ன இளவரசன் சதாகனுடைய தலை, கைகால்கள், குடல் எல்லாம் வெட்டி வச்சிருக்கதை பார்த்துட்டு அதிர்ச்சி அடைஞ்சு போய் மன்னன்கிட்ட போய் சொல்கிறாங்க. மன்னன் வந்து நீ மன்னன் ஆகணுங்கிறதுக்காக என்னுடைய மகனையை கொண்டு ஓட்டேடான்னு சொல்லிட்டு சிறைசேவம் செய்ய சொல்லி வெட்ட சொல்லி உத்தரவு போட்டுறாரு. அப்போ வீரன் வந்து வாள் எடுத்து வெட்ட ஓங்கும்போது சின்ன இளவரசன் சதாகனை எந்திரிச்சு ஒடியாடுறான். ஏன்னா அப்பாவை வந்து சொல்கிறேன், என்ன உங்களுக்கு என்ன கிறுக்கு பிடிச்சிக்கிருச்சா, இப்படி அண்ணனை சிறைசேவம் செய்ய சொல்கிறீங்கன்னு சொல்லி திட்டுறேன். அப்போ சனி பகவான் 3வது முறையாக எல்லாத்துக்கும் காட்சி கொடுத்து, இந்த மாதிரி உனக்கு கிரகதோஷம் பிடிச்சிருந்தது, உன்னுடைய கிரகதோஷத்தை சந்திரபதன் ஏற்றுக்கிட்டு இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கான். எல்லாம் என்னுடைய கிரகதோஷத்தினால பூஜைக்கு வைத்திருந்த பூசணிக்காய் சதாகனுடைய மண்டையாகவும், கரும்புகள் கைகாலிலாகவும், கீரை குடலாகவும்,
உளுந்து ஈரலாகவும் மற்ற பொருட்கள் மற்ற உறுப்புகளாகவும் தெரிந்து சொல்லிட்டு சனி பகவானே சந்திரவரனை பாராட்டி தன்னுடைய தெய்வீக திருக்கரத்தால் மணிநகரத்துக்கு அழைச்சிட்டு போய் குலிங்க நாட்டினுடைய தலைநகரம் மணிநகரத்துக்கு அழைச்சிட்டு போய் மன்னனாக சூட்டி வைக்கிறாரு சந்திரவரனுக்கு. முடிசூட்டி வச்சுட்டு மறைய போகும்போது என்ன சொல்றாரு, எந்த இடத்துல வழிபட்டாயோ அந்த இடத்துல குச்சி பொருட்களால் ஒரு கோயில் கட்டி வழிபாடு பண்ணு அப்படின்னு சொல்லிடுறாரு. அவன் மன்னனாகி மீண்டும் அந்த அடர்ந்த கானகத்துக்கு முன்ன தவம் பண்ண இடத்துக்கு வர்றான். தவம் பண்ண இடத்துக்கு வரும்போது அந்த இரும்புலிங்க வெடிச்சு செதறி உள்ளேருந்து சுயம்புவா தோன்றியதே அது. அதை பார்த்தோன்னே உருண்டு பிறண்டு அழுது குச்சி புல்லுனால ஒரு கோயில் கட்டுறான். குச்சி புல்லுக்கு கீழே இருக்கிறதுனால குச்சன், அவன் இருக்குமூர் குச்சனூர்னு ஸ்தலபுராணம். இதுக்கு முன்னாடி வந்து செண்பகநல்லூர்னு ஒரு பேர், அந்த செண்பகநல்லூர் பேர் மருவிதே குச்சனூர்னு பேர் வந்தது. இது வந்து கிட்டத்தட்ட 5000 ஆண்டுகள் 10,000 ஆண்டுகள் சொல்கிறாங்க. 16ஆம் நூற்றாண்டுலேருந்து பூஜை புனஸ்காரங்கள் பண்ணி வந்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி பண்ணுனாங்களா பண்ணலையாங்கிறது கிடையாது. இப்போ வந்து நாங்கள் 16ஆம் நூற்றாண்டு பூஜை புனஸ்காரங்கள் பண்ணி வந்துக்கிட்டு இருக்கோம். 5 தலைமுறையாக பண்ணி வந்துக்கிட்டு இருக்கோம். இங்கே வந்து தேங்காய் பழம் உடைச்சா வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. மேக்சிமம் வந்து தான தர்மம் பண்ணுவாங்க. அதுக்கு இப்போ கோயிலில் அதுக்கு தனியாக ஏலமே விட்டுட்டாங்க. அவங்க வந்து அந்த தேங்காயை எடுத்துக்கிடுவாங்க. விபூதி தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம். பிரசாதம் விபூதி பிரசாதம் கொண்டு போகலாம். நம்ம சாப்பிடலாம், செய்யலாம், இந்த மாதிரி இது பண்ணிக்கலாம். மற்ற இடத்துல வந்து நவகிரகத்தோடு இருக்காரு. இங்கே தனித்து தாந்தோண்டியார் இருப்பது சனி சிறப்பு. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 5000 ஆண்டுகள் 10,000 ஆண்டுகள் சொல்கிறாங்க. 16ஆம் நூற்றாண்டுலேருந்து நாங்கள் பூஜை புனஸ்காரங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி பண்ணுனாங்களா பண்ணலையாங்கிறது தெரியாது. இது அன்பார்ந்த நண்பர்களே, இந்த விவரம் அனைத்தும் திருக்கோயிலின் அர்ச்சகர் பி. சிவகுமார் கூறுவது. இதுக்கு வந்து சுரபி நதின்னு கோயிலுக்கு முன்புறம் ஓடக்கூடியது வந்து சுரபி நதின்னு பேர். இது வந்து முல்லை பெரியார்லேருந்து பிரிஞ்சு வரக்கூடிய தண்ணி. எல்லா வாய்க்காலுக்குமே சட்ரஸ்ன்னு அணைன்னு ஒன்று இருக்கும். இதுக்கு அணை கிடையாது. காரணம் என்னென்னா, இந்த நிலங்களுக்குலாம் 3 போகம் விளையக்கூடியது. இந்த வாய்க்காலுக்கு இந்த அணைக்கு வந்து இந்த கால்வாய்க்கு வந்து வெள்ளைக்காரன் காலத்தில் வந்து சட்ரஸ் போட வர்றாங்க. சட்ரஸ் போட வர்றப்ப இங்கே வரக்கூடிய பக்தர்கள் அதில் நீராடித்தே வரணும். எல்லா ஊர்லேயுமே குளங்கள் இருக்கும், குளத்தில் நீராடுவாங்க. இது வந்து இந்த கோயிலை பொறுத்த மட்டும் ஓடக்கூடிய தண்ணியிலே குளிச்சுட்டு வரணும்னு சாஸ்திரம். அப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்க, அந்த காலத்தில் வந்து நாங்கள் குளம் வெட்டி கொடுத்துட்றோம், இத்தனை ஏக்கரில் வெட்டி கொடுத்துட்றோம், நீங்கள் குளத்தை நெப்பிக்கிங்க, தண்ணிக்கு வந்து இங்கே வந்து நாங்கள் கால்வாய்க்கு வந்து சட்ரஸ் போடுறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ வந்து சனி பகவான் வந்து அவங்களுக்கு ஒரு பயத்தை உருவாக்கி அது சட்ரஸ் ரெடி பண்ணி வர்றப்ப பாம்பு உருவத்தில் விரட்டி, எவ்வளவோ ஆயுதங்கள் இருந்தாலும் அந்த பாம்பை கொல்ல முடியல. பாம்பு உருவத்தில் விரட்டி அவங்கள இது பண்ணி அந்த கட்டை வந்த வெள்ளைக்காரனுக்கும் சேதத்தை ஏற்படுத்தி, அதுக்கு பிறகு வெள்ளைக்காரனே வந்து எழுதி கொடுத்துட்டு போயிட்டான், இந்த கால்வாய்க்கு மட்டும் சட்ரஸ் என்பது கிடையாது, முல்லை பெரியாரில் எவ்வளோ தண்ணி வருதோ அதில் பகுதி வந்து இந்த கால்வாய்க்கு வந்தாகணும் அப்படின்னு சொல்லி அன்றைக்கி வெள்ளைக்காரன் காலத்தில் தாமிரப்பட்டயம்னு ஒன்று கொடுத்துட்டு போயிருக்கான். இன்றைக்கி அது நடைமுறையில் இருக்குது. இன்றைக்கி கால சூழ்நிலைகள், அரசியல் சூழ்நிலைகள் நிறைய மாறலாம். ஆனால் அப்போ இருந்து வந்து இந்த கால்வாய்க்கு சட்ரஸ் இல்லாமல் தண்ணி வந்து கொண்டுதே இருக்கிறது.